இந்தியாவில் மூலிகை ஏற்றுமதியை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தாமல் இருக்கோம், சைனா அந்த மூலிகை ஏற்றுமதியை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் செய்கிறதுக்கான சூட்சமங்களை சொல்லித்தர யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, நல்லெண்ணம் கொண்டவங்களே இல்லை, எல்லாருக்கும் சுயநலமே முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் இதான் நிதர்சனம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உலகம் பல வருஷமாக இப்படி தானே இருக்குது, பல நூற்றாண்டுகளாக இப்படி தான் இருக்குது, இப்படி தானே எதிர்காலத்துலையும் இருக்கும். இதுக்கு முன்னாடி யார் சொல்லிக் கொடுத்துருக்கா, இதுக்கு அப்புறம் யார் சொல்லிக் கொடுக்க போகிறா? தமிழ்நாட்டில் மட்டுமா இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டேங்காங்க? கேரளா போனாலும் சொல்லித்தர மாட்டாங்க, அமெரிக்கா போனாலும் சொல்லித்தர மாட்டாங்க, இங்கிலாந்து போனாலும் சொல்லித்தர மாட்டாங்க. இன்றைக்கி எவ்வளவு கார்பரேட் நிறுவனம் பில்லியன் டாலர்ஸ்னு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க வருஷம். யாராச்சும் இந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இவ்வளோ பெரிய நிறுவனத்தை கட்டமைச்சிருக்கேன், நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி தொழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? டெஃபினட்டாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் முன்னேறணும் அப்படின்றதுக்காக யாருமே ஏணியை வச்சுக்கிட்டு உங்களை முன்னேற்றி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தங்க வரவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் நான் எதிர்பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னா காலத்துக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஸோ நம்ம எப்படி முன்னேறது? நமக்கு சில தகவல்கள் எங்கேயாவது கிடைக்கும், நம்ம தொழில் பற்றின தகவல்கள் எங்கேயாவது கிடைக்கும். அந்த தகவல்களை வச்சு நாம் தொழில் முயற்சி எடுத்து அதில் தப்பு பண்ணி அதில் லேர்ன் பண்ணி அப்படித்தான் நாம் முன்னேறணும். எந்த தப்புமே பண்ண மாட்டேன், எல்லா சூட்சமுமே எனக்கு சொல்லிடணும், ரோடு க்ளீனாக இருக்கணும், பிஎம்டபிள்யூவில் ஏசி போட்டிருக்கணும், நான் ஏறி உட்காருவேன், வண்டி போகணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அப்படி ஒருத்தருக்கு நடந்தால் கூட நாளைக்கு ஏதாவது பிஸ்னஸில் லாஸ் ஆகி போச்சு, இல்லை ஒரு சின்ன செட்பேக் வருது அப்படின்னா திருப்பி அவரால் எந்திரிச்சு நிற்க முடியாது. திருப்பி அவரால் அந்த பிஸ்னஸை ப்ளஸ்ஸு அதாவது ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் தப்பு பண்ணுறது அப்படின்றது தப்பு கிடையாது. தப்பு பண்ணுறது அப்படின்றது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அப்போ தான் உங்களுக்கு தைரியமாக அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் யாரும் வருவாங்க, யாரும் உங்களுக்கு சூட்சமத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களை புஷ் பண்ணி மேலே தள்ளுவாங்கன்னு எதிர்பார்க்கவே கூடாது. குறிப்பாக தொழில் எதிர்பார்க்கக்கூடாது. தொழில் அப்படின்றது நான் சொல்கிற மாதிரி போர். ஒரு வாரில் நாம் ஜெயிக்கிறதுக்கு மித்த எல்லாரும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. நாம் தான் போராடணும்.